கனடாவில் வந்திருக்கிற ஒரு த்ரில்லர் மூவி தான் செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம். கர்நாடகால ஷிமோகா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர்ல இன்ஸ்பெக்டரா இருக்காரு இந்த படத்துடைய ஹீரோவான விஜய் ராகவேந்திரா. அந்த சின்ன ஊர்ல தொடர்ந்து ஒரே மாதிரியான கொலைகள் நடந்துட்டு வருது. இந்த கொலைகள் ரொம்ப கொடூரமான முறையில் நடத்தப்படுது. இரும்பு முள்வேலியால கை கால்கள் கட்டப்பட்டு உடம்பு முழுவதும் கத்தியால குத்தப்பட்டு உடல் சிதைக்கப்பட்டு இந்த கொலைகள் நடக்குது. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் சொல்றாரு, இறந்து போனவங்க உடம்புல கிட்டத்தட்ட 60 இருந்து 80 காயங்கள் வரைக்கும் இருக்கு. இந்த கொலையை பண்ணவன் ஒரு கொடூரமான சைக்கோவா இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் தன்னோட டீமோட ஒரு பெரிய தேடுதல் வேட்டை நடத்துறார். அந்த தேடுதல்ல மனநிலை சரியில்லாத ஒரு ஸ்கூல் டீச்சர் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னு தெரியுது. அவர் கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஆனா அதுக்கப்புறமும் அந்த கொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. உண்மையிலேயே அந்த கொலைகளை பண்ணது யாரு அப்படின்னு சொல்றதுதான் இந்த படத்துடைய கதை. இன்டீரியர் கர்நாடகாவோட லேண்ட்ஸ்கேப் நிறைய மரம் செடிகளோட காடுகள் சூழ்ந்து அமைக்கப்பட்டிருக்கும். அங்க நடக்கக்கூடிய கொலைகள் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நாட்டா இந்த படம் சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளவு கொடூரமான கொலை பண்ணக்கூடிய ஆள் அவ்வளவு எளிதா எல்லார்கிட்டையும் மாட்டிக்க மாட்டா அப்படிங்கறத ரொம்ப சூப்பரா இந்த படம் சொல்லுது. படத்துல ஹீரோவை தவிர மற்ற யாரும் தெரிஞ்ச முகம் கிடையாது. அதனால ரொம்ப ஈஸியா நடக்கக்கூடிய கதையோட நம்மளால கனெக்ட் பண்ண முடியுது. படத்துடைய கடைசி சீன் வரைக்கும் ஒரு த்ரில்லர் மூவி ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி கொண்டு போகணும். அந்த வகையில் இந்த படம் நம்மளை கடைசி வரைக்கும் கொண்டு போய் என்கேஜிங்காக வச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். சீரியல் கில்லர்களுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதை கண்டுபிடிச்சிட்டா கொலைகாரனை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது ரொம்ப சூப்பரா இந்த படம் சொல்லுது. த்ரில்லர் ரசிகர்களுக்கு இந்த படம் நல்ல ஒரு ட்ரீட். டைம் கிடைக்கும் போது பாருங்க.